வணக்கம் நண்பர்களே. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மசாலா பொருள் உங்க உடம்பு முழுக்க சக்தியை கொடுக்கும். 90 வயதானாலும் 18 வயது போல உற்சாகத்தை கொடுக்கும். நரம்புகளை பலப்படுத்தும். நல்ல தூக்கத்தை மேம்படுத்தும். செரிமானத்தை அதிகரிக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னா அது ஜாதிக்காதாங்க. உங்க முகங்கள்ல ஏற்படக்கூடிய சர்ம பிரச்சனைகள்ல இருந்து குடல்ல ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனை வரைக்கும் அனைத்துக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதான் ஜாதிக்காய். ஆனா அது எப்படி எவ்வளவு சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தவறா சாப்பிட்டா என்ன ஆகும்? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறலாம். ஜாதிக்கான என்ன? ஜாதிக்காங்கிறது ஒரு இயற்கையான மருந்துங்க. மருத்துவ குணங்கள் நிறைய கொண்ட ஒரு பொருள் தான் ஜாதிக்காய். நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு பொருள். இதுல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சத்துக்கள் நரம்புகளை பலப்படுத்தும். மூளையோடைய செயல்பாட்டை அதிகரிக்கும். ஸோ இந்த ஜாதிக்காயோடைய நன்மைகளை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி பயன்படுத்தணும், எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஜாதிக்காய் நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்குது. ஸோ நரம்பு பலவீனம், கை கால் நடுக்கம் இது எல்லாத்தையுமே குறைக்கும். உங்களுடைய நரம்பு அதாவது அந்த நர்வ்ஸே ஸ்ட்ரென்தன் பண்ற சக்தி இந்த ஒரு காய்க்கு இருக்குது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை நிறையவே இருக்கும். ஸோ இரவு நேரங்கள்ல தூக்கம் வராத வயதானவர்களுக்கு ஒரு சூப்பர் ரெமெடியா இந்த ஜாதிக்காய் இருக்குது. நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும். அடுத்த ஆண்கள் பெண்களுக்கு தேவையான சக்திங்க. உடல் உற்சாகத்தை அதிகரிக்கும். ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர், அந்த ஹார்மோன்ஸ், அதாவது ஆண்களுக்கு தேவையான அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவலை பூஸ்ட் பண்ற வேலையா இந்த ஜாதிக்காய் பண்ணுது. ஸோ ஜாதிக்காயை பயன்படுத்தும் பொழுது ஆண்கள் எப்பொழுதுமே உற்சாகத்துடனே இருக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு தேவையான ஹார்மோன்களையும் இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு காய் பயன்படுது. ஸோ ஆண் பெண் 2 பேருக்குமே ஒரு ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு இந்த ஜாதிக்காய் பெரும் பங்கு வகிக்குது. அடுத்து 4வது நன்மை அப்படின்னா செரிமானத்தை சீரமைக்கிறதுக்கு இந்த ஜாதிக்காய் பயன்படுது. வயிற்றில் ஏற்பட்டிருக்கா புண், ஃப்ளோட்டிங் எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது இந்த ஜாதிக்காய். 5வது நன்மைன்னு பார்க்கும் பொழுது மூளை சக்தியை அதிகரிக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நினைவாற்றல் குறைஞ்சி இருக்கும்ல, ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஜாதிக்காய் பயன்படுது. ஸோ வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு காய் ஒரு போதும். ஸோ இந்த ஒரு காய் எடுத்துக்கிட்டா பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும். ஸோ நினைவாற்றலை கூட வைக்கும். அடுத்து வலிகளை குறைக்கும். ஸோ என்ன வலினா மூட்டு வலி. அது இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே மூட்டு வலி தான். அது வயதானவர்களாக இருந்தாலும் சரி, 30 வயதில் இருக்கவங்களாலும் சரி, 60 வயதில் இருக்கவங்களாலும் சரி, எல்லாருக்குமே மூட்டு வலிங்கிறது ஒரு காமனான பிரச்சனையாக ஆயிடுச்சு. ஸோ அந்த மூட்டு வலி, மசில்ஸில் ஏற்படக்கூடிய வலி இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வாக ஜாதிக்காய் இருக்குது. ஸோ வலிகளை குறைக்கிறதுக்கு ஜாதிக்காய் பெரும் பங்கு வகிக்குது. அடுத்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துங்க. பாடியில் எங்கெங்க பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் போய் இது ரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வைக்கிறது வேலையை இந்த ஜாதிக்காய் பண்ணும். அதாவது தலையில இருந்து கால் பாதம் வரைக்கும் சீரான ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த ஒரு ஜாதிக்காய் பயன்படுது. அடுத்து 8வது நன்மைன்னு பார்க்கும்போது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஜாதிக்காய் பயன்படுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி வளர வளர மக்கள் வேகமாகவே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அவங்க பின்னாடியே சேர்த்து மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் அவங்கள துரத்திக்கிட்டே போகுது. அவங்க ஓட ஓட மன அழுத்தமும் சேர்ந்து அவங்கள துரத்திக்கிட்டு போகுது. அந்த அளவுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் தன்மை கொண்டது ஜாதிக்காய். ஸோ இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு ஜாதிக்காய் பயன்படுது. ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். அடுத்து 9வது நன்மை அப்படின்னா தோல் அழகுங்க. உங்களுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக பளபளப்பாக வச்சுக்கிறோன்னா ஜாதிக்காயை நீங்கள் பயன்படுத்துங்க. முகங்களில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள், அந்த கருமை
எல்லாமே போக்குறதுக்கு ஜாதிக்காய் பெரிதும் பங்கு வகிக்குது. அதே மாதிரி முதுமையை தாமதப்படுத்தும் தன்மை கொண்டது ஜாதிக்காய். ஸோ எப்பவுமே நான் இளமையாவே இருக்கணும், இளமையான தோற்றத்திலே இருக்கணும், 10, 20 வயது கம்மியான மாதிரி நான் இருக்கணும், யங்கா இருக்கணும் அப்படின்னா ஜாதிக்காயை பயன்படுத்துங்க. நீங்க எப்போதுமே யங்காவே இருக்கலாம். ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் நிறையாவே இருக்குது. ஏஜிங்கை ஸ்லோவாக்கும். ஸோ முதுமையை தாமதப்படுத்தும் தன்மை கொண்டது ஜாதிக்காய். ஸோ இவ்வளோ நேரம் ஜாதிக்காயோடைய நன்மைகளை மட்டுமே நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். ஆனால் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி சாப்பிட்டாதான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். சரியாக சாப்பிடவில்லைன்னா பலன்கள் கிடைக்காது. ஸோ முழுமையான ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு சரியான முறையை தான் பார்க்க போகிறோம். ஒரு சிறிய ஜாதிக்காய் துருவல், அது கொஞ்சோண்டு அளவு மட்டும் நீங்கள் துருவி எடுத்துக்கிறங்க. ஒரு காய் இருந்துச்சுன்னா அந்த காயை நீங்கள் இந்த காய் சீக்கிர துருவல், இந்த இமேஜில் தெரியுதுல அந்த மாதிரி துருவலை நீங்கள் சீச்சு எடுத்துக்கிறணும். இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் எடுக்குமா அப்படின்னா நீங்கள் ஜாதிக்காய் பவுடர் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகள் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாதிக்காய் பவுடரை நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிறங்க. 1 டேபிள் ஸ்பூன்லாம் எடுக்காதீங்க, அதை விட கம்மியாக கொஞ்சமாக எடுத்துக்கிறங்க. இதை வெந்நீரில் இல்லைன்னா பாலில் நீங்கள் கலந்து குடிக்கணும். ஸோ இது எப்போ குடிக்கணும்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தான் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பவருமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 2வது முறை மெத்தடை பார்க்கலாம். ஸோ ஜாதிக்காய் பவுட்ரு ப்ளஸ் தேன் கலந்து சாப்பிட்றது. ஸோ நீங்கள் பால் வெந்நீரில் குடிக்க முடியலைன்னா ஜாதிக்காய் பவுட்ரு பண்ண கொஞ்சோண்டு எடுத்துக்கிறங்க. அது ரொம்ப கம்மியான அளவு, பிஞ்ச் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூனை விட, அதாவது 1/4 டேபிள் ஸ்பூன் சொல்ல முடியாது, அதை விட கம்மி, ரொம்பவும் ஒரு கம்மியான அளவில் தான் ஜாதிக்காயை பயன்படுத்தணும். அது கூட நீங்கள் தேன் சேர்த்து தேனோட குழப்பிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது நரம்பு பலத்தையும் சக்தியையும் அதிகரிக்கும். ஸோ தேன் கூட சாப்பிடும் பொழுது நரம்புகள் வலுவாக்கப்படும். ஸோ அடுத்து 3வது முறை என்னென்னா ஜாதிக்காயில் டீ போட்டு குடிக்கிறது தான். சுக்கு, மிளகு, ஜாதிக்காய் 3யுமே சேர்த்து நீங்கள் டீ மாதிரி ரெடி பண்ணி குடிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்களுக்கு தேவையான அந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு எனர்ஜிட்டிங்காக இருக்கும். ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய உடல் நல்லா சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கும் இந்த முறை. ஸோ நண்பர்களே, ஜாதிக்காய் ரொம்ப ரொம்ப நன்மையானது. ஆனால் அதிகமாக எடுத்தால் ஆபத்தானது. ஸோ அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன அளவு சொன்னோம்னா 1 பிஞ்ச் அளவு அப்படின்னு சொன்னோம். 1 பிஞ்ச் அப்படின்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். அது 1/4 டேபிள் ஸ்பூன், அதை விட கம்மி. அது உங்களுடைய 2 விரல்கள் கொண்டு எடுக்கக்கூடிய சின்ன சின்ன அளவு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான அளவை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால தான் திருப்பி திருப்பி அளவை கரெக்டாக எடுத்துக்கிறீங்கள். இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உணவே மருந்து கான்செப்டில் தான் இந்த வீடியோவும் நம்ம போகிறோம். ஸோ உணவு நம்மளுக்கு மருந்தாக பயன்படுது. ஆனால் சரியான அளவில் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அது மருந்தாக செயல்படும். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு 1 பிஞ்ச். 1 பிஞ்ச்னு தெரியாதவங்களுக்கு தான் திருப்பி நான் சொன்னேன். 2 விரல்களை கொண்டு எடுக்கக்கூடிய கம்மியான அளவு, அதாவது 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியா. ஸோ அந்த அளவு மட்டும்தான் எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ அளவு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்தீங்கன்னா நாசியா அந்த மாதிரினா சில பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி தினமுமே நீங்கள் இதை எடுக்க வேண்டாம். ஸோ அதையும் நீங்கள் கவனிச்சுக்கிறணும். நீங்கள் கேட்கலாம், தினமும் எடுக்க வேண்டாம் சொல்கிறீங்க, அப்போ எத்தனை நாளைக்கு தான் அதை சாப்பிடணும் அப்படின்னு கேட்கலாம். ஜாதிக்காயை எப்போவுமே சேஃபான முறையில் தான் பயன்படுத்தணும். வாரத்தில் 5 நாள் எடுத்துக்கிறங்க. திருப்பி ஒரு 5 நாள் கேப் விட்டு திருப்பி மறுபடியும் எடுங்க. இந்த மாதிரி எடுங்க. நண்பர்களே, நீங்க 60 வயசா இருந்தாலும் உடம்ப 30 வயசு மாதிரி இருக்க இதை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ரிசல்ட் நல்லாவே தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.